நமது 10 ரூபா பாலாஜி, அதாவது 10 ருபீஸ் பாலாஜி கரூரில் சம்பவம் பண்ணதுக்கு அப்புறமா எங்கட ஆளே காணும்னு நினச்சிருந்தான். இப்போ தான் தலைவன் வெளியே காட்ட ஆரம்பிச்சிட்டான். என் தலைவன் வந்தாவே ஒரு சமாசாரம், சுட சுட ஒரு நெருப்பு மாதிரி, ஒரு இந்த சுட சுட கதிர், இந்த சோளக்கதிர் சாப்பிட்ற மாதிரிலாம் நம்ம தலைவன் வந்தாவே ஒரு ஆர்ப்பாட்டம், அலாபிறப்பு, ஜாகர் அருமையாக இருக்கும். அது பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தில் விக்னேஷ் அவர்களை பார்த்து ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன். நியாயமான கேள்விங்க. அந்த கேள்வி வந்து எனக்கே ஒரு ஆடி போயிட்டுன்னு பார்த்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் சரியாக நிர்வாகம் பண்ண தெரியலையாம். யார் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா பாலாஜி. மின்சாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாமல் இவர் தான் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கை கொண்டு வந்து இதில் விஞ்ஞானத்தனமாக ஊழல் பண்ணுறாரு. விக்னேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு பதிலடி கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? நிர்வாகம் பண்ண தெரியலங்க. நிர்வாகம் பண்ண தெரிஞ்சிருந்தா நம்ம பாலாஜிபா நான் கொள்ளடிச்சு பெரிய ஆயிட்டுப்பீங்களே. நாங்க ரொம்ப பொறுமையா அந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆட்கள். எடுத்தோடனே டாம் டூம்னு குதிச்சு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மானத்துல இருந்து கூச்சிடுவேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு நாங்க பண்ணியிருக்கிற இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையில பண்ணியிருக்கிற இன்னைக்கு, அதாவது நேற்று 5ஆம் தேதியிலிருந்து பண்ணியிருக்கிற ஒரு புரட்சி மிகப்பெரிய ரெவல்யூஷன். அது அதாவது இவ்வளவு வருடங்களாக ஒவ்வொரு அந்த டிஸ்டிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க, மது விற்பனையாளர்கள் இருந்து மொத்த விற்பனையாளர்கள்ல இருந்து ஒவ்வொரு கேஸுக்கும், ஒரு கேஸுக்கு 90 ரூபா, பீருக்கு 40 ரூபா, ஒயினுக்கு 20 ரூபான்னு சொல்லி சுமார் வருஷத்துக்கு 88 லட்சம் கேஸுக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒவ்வொரு கேஸு எப்படி பெரிய லைட்டுங்களே. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மதுபான ஒரு 1200 கோடி ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த ஒரு அட்டைப்பொட்டி. அது அட்டைப்பொட்டினா ஒரு கேஸு, ஒரு பேர் கேஸுக்கு 80 ரூபா அதாவது கொள்ளடிக்கிறானுங்க. ஒரு பாக்ஸுக்கு 80 ரூபா. இந்த மாதிரி ஆண்டுக்கு 100 கோடி 1200 கோடி கிட்ட சாதாரணமாக இந்த ஒரு அட்டைப்பெட்டிக்கு மட்டுமே கொள்ளடிச்சுங்கிறான் அந்த செந்தில் பாலாஜி. அதுவும் இன்னைக்கு வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு. எந்த ஆட்சியில்? திமுக ஆட்சிலையா இல்லை ஏடிஎம்கே ஆட்சிலையா? கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் இந்த மாதிரி விஞ்ஞான ஊழல் செய்யறதுல திமுக காரணம் அடிச்சுக்க முடியாது. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ? இந்த மாதிரி அது எங்கே போச்சு? இவனுங்க இப்போ நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் 3600 கோடி இந்த 10 ரூபாயில் மட்டுமே 3600 கோடி அரசு கஜானாவுக்கெல்லாம் வர கிடையாது. இந்த அட்டைப்பட்டி தூக்குறவங்களுக்கெல்லாம் ஒரு 5000 கொடுத்தா, ஆஹா 5000 கொடுத்துட்டா நான் தலைவன், இது மேல்பட்டு நான் ஃபுல்லாக வேலை செய்யண்டா அப்படி. அப்புறம் அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கெல்லாம் 5000 2000 கொடுத்து இந்த மொத்த பணத்தையும் நானும் என்ன நினச்சேன்னு தெரியுமா? ஓ, இந்த மதுபான கடையில் வேலை செய்கிறவங்க தான் எல்லாம் ஆட்டையை போட்டுக்கிறானுங்கடாப்பா. வேலை செய்கிறவங்க ஆட்டையை போடுறாங்க, மக்கள் பணத்தை இப்படிலாம் கொள்ளடிக்கிறானுங்களா, விடக்கூடாதா அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அது தப்புன்னு இப்போ தான் புரியுது. எதுனா எல்லாம் இந்த திமுக காரங்களும் பார்ட்டி ஃபண்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த மதுபான கடையில் வரக்கூடிய பணத்தில் 25 கோடி 30 கோடி எடுத்து அரைச்சிருக்கானுங்க. எப்படி 234 தொகுதி பணம் எப்படா போகுதுன்னு இப்படி தான் போயிருக்குது மக்கள் பணம். இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க? சரியான முறையில் கட்டமைக்கப்பட்டு அந்த பணங்கள் அனைத்துமே 1200 கோடி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸுக்கு 1200 கோடி கொள்ளடிக்கப்பட்ட பணங்கள் முதற்கொண்டு எல்லாமே அந்த மாதிரி பண்ண முடியாது. அரசு கஜானாவுக்கு வர வழியில் விக்னேஷ் அவர்கள் மிக கச்சிதமாக இந்த பொறுப்பை கொடுத்தது. ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டாங்களே, இவர் நிர்வாகம் பண்ண தெரியுமானா நிர்வாகம் பண்ண தெரியும்டா. அதை காட்டியிருக்காரு விக்னேஷ் அவர்கள். தெரியும். ஏன்னா கொள்ளடிக்கிறது மட்டுமே அவங்க தலையும் கற்றுக் கொடுத்துருக்கான். எப்படி கொள்ளையடிக்கணும், அதாவது கலைஞர் முதல் விஞ்ஞான கொள்ளைக்காரனா அவன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவனுங்க தான். இப்படியெல்லாம் கொள்ளடிக்கிறது மட்டுமே ஆட்சி நடத்திருந்த நீங்கள் பார்த்து பேசலாமாப்பா? யார? அவர் இளைஞர் சமுதாயம்ப்பா. ஒரு இளைஞன் எப்படி ஆக்டிவாக செயல்படுன்றது விக்னேஷ் அவர்கள் ஒரு உதாரணம். இது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலுக்கு முறைப்படி மறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரை கிளியராக ஒட்டுறாரு. 10 ரூபா. இந்த 10 ரூபாய் இந்த பாட்டிலில் கொடுத்துனாக்கா 10 ரூபா கொடுத்துருவாங்க. அது எப்படி? அந்த 10 ரூபாயும் அரசு கஜானாவுக்கு வரணும் அப்படின்றதுனால, அரசு கஜானாவுக்கு வரணும், அதுலேருந்து ரிட்டர்ன் போகணுன்றதுனால அந்த 10 ரூபாய்க்கு கியூஆர் கோடு ஸ்கேன் வச்சு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயங்கள் கூட. எது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாட்டிலில் அதாவது இந்த பாட்டிலில் கலெக்ட் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயம். எதனால் சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குடிமக்கள் இந்த விவசாய நிலங்களெல்லாம் போய் குடிச்சிட்டு பாட்டில் அங்கங்கே போட்டுடுறானுங்க. அது என்ன ஆகுதுன்னா, அது காலப்போக்கில் டிராக்டரை வச்சோ அது உழுதும் போது பாட்டில் உடஞ்சி விவசாய மண்ணும் சேதமடையுது. இப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னோன்னு என்ன பண்ண தெரியுமா? பாட்டிலை கீழே போடுவோனா, தூக்கி போட்டு போவோனா? வராது. ஏன்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா இருக்குது,
இதை வந்து நம்ம கொடுத்தாக்க ஒயின் ஷாப்பில் ரிட்டர்ன் கொடுத்தாக்க நம்மளுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த பாட்டில் எல்லாம் எல்லா இடத்துலையும் தூய்மையாக எடுக்கப்படும். இது போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேரும். கண்ணாடி பாட்டில்களால் நமது விவசாய நிலங்கள் நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. நீங்கள் போய் எந்த விவசாய நிலத்தில் போய் பாருங்கள், அங்கே ஒரு 10 பாட்டில் கிடக்கும். இதெல்லாம் முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கை கொண்டு வந்ததுனால விவசாய நிலங்கள் சேதமடையாமல் இருக்கும். பொது இடங்கள்லாம் கூட பாட்டில் இருக்கும். பொது இடங்களில் மக்கள் நடந்து போகிற இடத்துல எல்லாம் கூட அந்த பாட்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும். இது எல்லாமே வந்து இது மேல்பட்டு இருக்காதுங்க. அதுக்கு தான் ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வருவோம். இவனுங்க எவ்வளோ திமிரு இருந்தால், எவ்வளோ கொள்ளடிக்கிற குரூப்பாக இருந்தால், எவ்வளோ விஞ்ஞான ஊழலுக்கு முன்னாடி பண்ணியிருக்கானுங்க. 3600 கோடிங்க. சாதாரணமாங்க ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ துட்டு தான். நம்ம தமிழ்நாடு கடல், நம்ம தமிழ்நாடு ஏழை நாடு இல்லைங்க, ஏழை நாடு இல்லை. இந்த மாதிரி பொறுக்கிங்களும் இந்த மாதிரி திருட்டு கும்பலுக்கிற வரையும் நம்ம தமிழ்நாடு யாராலையும் காப்பாற்ற முடியாது. மிக கச்சிதமாக ஆட்சி மிக சிறப்பாக போய் நிற்குது. இதை எப்படி அவதூறு பரப்பலான்னு திமுககாரன் ஜென்சி மீட்டப்னு ஒரு கூட்டத்தை போட்டு இவனுங்களாம் அவதூறு பரப்புறானுங்க. கேவலம் வெக்கமா இல்லையாடா? உங்கள் ஆட்சியில் என்னடா கிழிச்சிங்க? எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க தெரியுமா? போங்கடா டேய். எல்லாம் இந்த 10 ரூபா பாலாஜி உனக்கு இருக்குடி மாப்பிள்ள இருக்கு, ரெடி ஆகிட்டு. சார்ஜ் ஷீட் ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ள, சார்ஜ் ஷீட் ரெடி ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கவர்னர்கிட்டையும் மனு கொடுத்தாச்சு, அவரும் விசாரிக்க ஒப்புதல் அளிச்சாச்சு. மாப்பிள்ள சம்பவம் ரெடி ஆகிட்டாரு. நீ ஆட்சியில் அதிகாரம் நிர்வாகம் பண்ண தெரியல. ஆனால் தலைவன் 2 இடத்துலையும் மாட்டினுங்கிறான்பா. அது யாரும் தப்பிக்கவே முடியாது. ஒன்று மின்சாரத்துறை ஊழல், சரி அங்கே தப்பிச்சாலையும் அங்கே தப்பிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா அங்கேயும் அங்கே தப்பிச்சாலையும் இங்கே ஒயின் ஷாப்பில் மது விலக்கில் அங்கே அமைச்சர் வந்து அங்கேயும் விஞ்ஞான ஊழல், அங்கே மாட்டிக்கினா புள்ள தப்பிக்க முடியுமா? 10 ரூபா இப்போல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா தான் பாட்டு தான் எல்லாரும் ஹோட்டலையும் ஒழிக்கும். பார்க்கலாம் 10 ரூபா பாலாஜியோட நிலைமை என்னான்ட்டு. வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவோட சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.